கடந்த ஓராண்டுகளில் உண்மையாகவே ஒரு திரைப்படம் 50 நாட்களை தாண்டி தியேட்டரில் ஓடி ஹிட் கொடுத்தது என்றால் அது நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் தான். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்க நிலையில 2 மாதங்களுக்கு மேல் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு 20 கோடிகள் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இன்று வரை 110 கோடிகள் வசூலித்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் 2022இல் மாமனிதன் படத்திற்கு பிறகு ஹிட்டான ஒரு திரைப்படம் என்றாலே அது மகாராஜா திரைப்படம் தான். அதாவது 12 படத்துடைய தோல்விகளுக்கு பிறகு மகாராஜா திரைப்படம் அவருக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுத்திருக்கு. மேலும் இந்த திரைப்படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நித்திலனை அழைத்து வெகுவாக பாராட்டியது மட்டும் இல்லாம பாராட்டுகளுடன் இந்த சந்திப்புமே நடந்து வந்திருக்கு. தற்பொழுது நித்திலன் நயன்தாரா அவர்களை வைத்து பெண்களை மையமாக ஒரு திரைப்படம் இயக்கம் ஒன்றில் கமிட் ஆகியிருக்காரு. மகாராஜாவிற்கு போட்டியாக நயன்தாரா நடிக்கும் திரைப்படத்திற்கு மகாராணி என்கின்ற ஒரு பெயருமே வைத்திருக்காரு. பேஷன் ஸ்டுடியோஸில் இந்த திரைப்படம் தயாரிக்க இருப்பதாகவும் ஏற்கனவே நித்திலன் மகாராஜா படத்திற்கு முன்பு அவர்களுக்காக ஒரு திரைப்படம் பண்ணுவதாக அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். இதையடுத்து தற்பொழுது திடீரென நயன்தாரா அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்திருக்காங்க. அதனால நயன்தாரா அவர்கள் கூலி திரைப்படத்தில் இணைந்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்க நிலையில ஆனால் படக்குழு தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலுமே வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.